எங்க பாட்டி, தாத்தா எல்லாரும் ஹால்ல உட்காந்துருக்காங்க. விஜயும், காவேரியும் கூட இருக்கிறாங்க. அந்த டைமு வெளிய இருந்து தாத்தாவுக்கு சொந்தக்காரவங்க 2 பேர் வர்றாங்க. 2 பேரையும் வாங்க, வாங்க. எவ்வளோ நாளாச்சு உங்கள பார்த்து" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட, உடனே "என்ன 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டி கேட்குறாங்க. என்னோட மருமக வந்து மாசமா இருந்தாள்லம்மா, அவளுக்கு வளைகாப்பு வச்சிருக்கோம். கண்டிப்பா நீங்க வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்க தாத்தாவுமே "ரொம்ப சந்தோஷம்மா. ரொம்ப நாளாச்சு உங்கள பார்த்து. இப்ப விசேஷம் எதுவும் வச்சா தான் எங்கள பார்க்கவே வரீங்கன்னு சொல்ல, நீங்க மட்டும் என்ன வெளிய வரவே மாட்றீங்க. எங்கள சொல்றீங்க. ஏன் வீட்டுக்கு வந்தா என்ன? எவ்வளோ நாளாச்சு? உங்க பேரன் வந்து முன்னாடி வந்தது. எங்க வீட்டுக்கு உங்க பேரன கூட்டிட்டு வருவீங்க. இப்பல்லாம் வந்து வர்றதே இல்ல. சரி அவர் தான் வந்து ஏதோ வேலையா திரியிறாருன்னா, நீங்களாவது எங்கள பார்க்கறதுக்கு வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எங்கம்மா நான் தான் வந்து சமையல் வேலை எல்லாமே பார்க்கறதுனால கவனிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்க அந்த 2 பேரும் சொல்றாங்க, "ஏன் உங்களுக்கு 2 மருமகள்க இருக்காங்களே, இந்த மாதிரி உங்க பேரங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோமே, அவளுங்க பார்த்துக்க மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "அவங்க சின்ன பொண்ணுங்களா இருக்காங்க. அவங்க கையிலேயே எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு வர முடியாதுல்லன்னு" சொல்ல, "நீங்க சொல்றதும் சரிதான். இருந்தாலும் எப்பவுமே அவங்கள சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், அவங்க ஒரு வேலையும் பார்க்காம அப்படியே இருந்துருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு குண்ட தூக்கி போட, இங்க காவேரியும் ராகினியும் பார்த்துட்டு, யாருன்னு தெரில வந்து இப்படி நம்மள வேலை வாங்க இந்த பாட்டிகிட்ட போட்டு குடுத்துட்டு இருக்குதுங்க. இந்த 2 பேரும் யாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இங்க ராகினி நினைக்க, காவேரி ஒரு பக்கம் நின்னுட்டுருக்காங்க. சரி நீங்க கண்டிப்பா வரணும் ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே எங்க பாட்டி, "கண்டிப்பா நான் வாரேன். உங்க வீடுலாம் இவங்க 2 பேருக்கும் தெரியவே செய்யாது. என் பேரன் பொண்டாட்டி 2 பேருக்கும். கண்டிப்பா இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு நானும் வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அந்த 2 பேரும் ஒரு மாதிரி மூஞ்சிய பார்த்துக்கிறாங்க. "என்ன உங்க மூஞ்சியே வேற மாரி போகுது. ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டி கேட்க, "தப்பா எடுத்துக்காதீங்க கல்யாணி அம்மா. நீங்க வரும்போது நீங்க மட்டும் வந்தா போதும். ஏன் அப்படி சொல்றீங்க? வேணும்னா இந்த சின்ன மருமக இருக்காங்களே அவங்கள வேணா கூட்டிட்டு வாங்க. அதான் அந்த அஜய் பொண்டாட்டி அவங்கள மட்டும் வேணா கூட்டிட்டு வாங்கன்னு" சொல்ல, உடனே "ஏன் காவேரிய வேணான்னு சொல்றீங்க? ஏன் என்ன பிரச்சனைன்னு?" கேட்க, இங்க விஜயும் முழிச்சு போய் பார்க்க, "தம்பி தப்பா நினச்சிக்காதீங்க. இந்த காவேரி பொண்ணு வந்து எப்படியும் ஒரு 6, 7 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னுமே வந்து எந்தவித நல்ல செய்தியுமே சொன்ன மாரியே தெரியல. இது வந்து என் பொண்ணுக்கு நடக்கிற வளகாப்பு. அதனால தான் வர்றவங்க எல்லாரும் ஏதாவது கேட்பாங்க. அதே மாதிரி உங்க பொண்டாட்டிக்கும் சங்கடம். இந்த மாதிரி இன்னும் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாளே, இவள கூப்பிட்டுருக்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால தான் கல்யாணி அம்மா நீங்க மட்டும் வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க சொன்னத கேட்டுட்டு பாட்டி ரொம்பவே ஆக்ரோஷப்படுறாங்க. "என்ன பேசுறீங்க நீங்க? எந்த காலத்துல இருக்கீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு. அதுவும் என் பேத்திய பக்கத்திலேயே வச்சுட்டு இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்ல, உடனே இங்கே ராகினி நல்லா வேணும் இந்த காவேரிக்கு. என் மனசே குளு குளுன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகினி மனசில் நினைக்க, உடனே தாத்தா, "ஏம்மா நீங்கள்லாம் படித்தவங்க தானே, இன்னமும் அந்த காலத்து ஆள் மாதிரி பேசிட்டு நிற்கிறீங்க? குழந்தை இன்னும் பிறக்காததுக்கு என் பேத்தியா காரணம்? அதே மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்போ 7 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளாக குழந்தை வேணும்னு யாராவது கேட்பாங்களா? நாங்களே இதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை. நீங்கள் என்ன இப்போ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லிங்க தாத்தா கேட்க, உடனே இங்கே காவேரி அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சு ரூம்குள்ளே போக, எங்கள் விஜய் வந்து என்ன இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு, இதுக்கு மேலே எங்ககிட்ட இருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு இவர் எந்திரிச்சு போக, 2 பேர் மனசும் எவ்வளோ பாடுபடும். "இப்படியா பேசுவீங்க? இங்கே பாருங்க, நாங்கள் உங்கள் ஃபங்க்ஷனுக்கே வரல. இப்படிப்பட்ட சொந்த பந்தம் எங்களுக்கு தேவையே இல்லை. இப்படி என் பேத்தி மனசை இப்படி கஷ்டப்படுத்தி பேசுகிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவங்க 2 பேரும், "என்னம்மா நாங்கள் உள்ளே தானே சொன்னோம். அங்கே உங்கள் பேத்தி வந்தால் இங்கேயாவது நாங்கள் 2 பேர் கஷ்டப்படுத்துகிறோம். உங்கள் பேத்தி அங்கே ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வந்தால் 4 பேர் 4 விதமாக கேட்பாங்க. அதனால தான் இப்போ வேணான்னு சொன்னேன். இதுக்கு போட்டு நீங்கள் கோச்சிக்கிறீங்கன்னு" சொல்லிட்டு எங்கள் 2 பேரும் சொல்ல, "அம்மா தயவு செஞ்சு நீங்கள் 2 பேரும் கிளம்புறீங்களா? காலையிலேயே வந்து கடுப்பை கிளப்பிக்கிட்டேன்னு" சொல்லிட்டு இங்கே பாட்டி சொன்னதை கேட்டு இவங்க 2 பேரும் எந்திரிச்சு வெளியே போகிறாங்க. எங்க பாட்டி "காவேரி, காவேரி வெளிய வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, உள்ள போன விஜயுமே வெளிய வராரு. "ஏன் 2 பேரும் உள்ள போயிட்டீங்க? அவங்க பேசுறதெல்லாம் நினைச்சு எதுவும் வருத்தப்படாதீங்க சரியா?" அப்படின்னு சொல்ல, உடனே காவேரியும் ஒண்ணுமே சொல்லாம அப்படியே தலையாட்டுறாங்க. "என்ன காவேரி ஒரு மாதிரி இருக்கும் முகம்? இதெல்லாம் இப்படித்தான். சில பேர் இப்படி உலகத்துல இருப்பாங்க. நம்மக்கிட்ட என்னடா குறை கண்டுபிடிச்சு நம்மள எப்படிடா குத்தி வேடிக்கை பார்க்கலாம்னு தான் சில பேர் திரிவாங்க. அதுக்கெல்லாம் நீ இடம் கொடுத்துறக்கூடாது. இப்போ எதுக்கு நீ சோகமா இருக்க? வா ஏதாவது சமையல் பண்ணலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே காவேரி கூட்டிகிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக கிச்சனுக்குள்ளே போக எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு, இங்கே பாரு நீங்கள் எப்பவும் போல் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும், என் பேத்தி இப்படிலாம் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்ல உடனே எங்கள் பாட்டியை பார்த்துட்டு காவேரியும் சிரிக்கிறாங்க. இப்படி தான் இருக்கணும், நீ எப்பவும் துருன்னு அப்படி இருப்ப பார்த்தியா, அதுதான் எனக்குமே பிடிக்கும். தாத்தா உனக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணாலும் நான் உன்னை திட்டுனாலும் எப்போவுமே நினப்பேன், இந்த பொண்ணு ஒரு வித்தியாசமாக தான் இருக்கா, என்னதான் கோவம் வந்தாலும் நீ பேசுகிறத கேட்டு எனக்கு வாக்கில் சிரிப்பு வரும், ஆனால் நான் அதை அடக்கிக்கிட்டு வெளியில் இது பண்ண மாட்டேன் தெரியுமா, உன்கிட்ட எவ்வளோ நல்ல விஷயம்லாம் இருக்குது, ஆனால் இவங்க 2 பேரும் உன்னை கஷ்டப்படுத்திட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீ இதுக்கெல்லாம் அப்செட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்ல உடனே இங்கே இதை கேட்டுக்கிட்டு இருக்க விஜய் வந்து ரொம்பவே காவேரியை நினச்சி சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, பாட்டியுமே வந்து காவேரி எவ்வளோ பாராட்டுறாங்களே நினச்சிட்டு இங்கே ஒரு பார்வை பார்க்குறாரு காவேரியை. உடனே இங்கே காவேரியும் விஜயை பார்த்துட்டு அப்படியே முழிச்சு போய் நிற்க, என்னடா பேரண்டி இங்கே வந்துட்டியா, உன் பையனை பொண்டாட்டியை தேடி கண்டிப்பாக ரூமுக்கு வருவா, நீ போ அப்படின்னு சொல்ல ஏன் பாட்டி நீங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் ரூம்குள்ளே போக அங்கேருந்து வர ராகினி, என்ன காவேரி அப்படியே கோவிச்சிட்டு உள்ளே போகிற மாதிரி போனேன், இப்போ வந்து கிச்சனில் நிற்கிறேன், அதான் உனக்கு சூடு சொன்னேன், எதுவுமே இல்லையே, கொஞ்சம் நேரத்துலேயே அதையெல்லாம் தொடச்சி போட்டு வந்துடுவியே அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் பாட்டி, நீ நல்ல வார்த்தையும் உன் வாயிலேருந்து வராதா, இப்போ தான் நான் அவளை கூப்பிட்டு கொஞ்சம் தேத்தி வச்சுருக்கேன், நீ தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஐயோ பாட்டி இதையெல்லாம் அவள் பெருசாகவே எடுத்துக்கிற மாட்டா, சும்மா சீன் போடுறா, இவன் பெரிய விஷயத்தையே அப்படியே தூசி தட்டி விட்ட மாதிரி தட்டிட்டு போவா, இதில் இவங்க 2 பேரும் பேசினியா பெருசாக எடுத்துக்கிற போகிறா அப்படின்னு சொல்ல, ஏய் என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க, இன்னும் ஒரு 5-6 மாதம் கழிச்சு நீயும் இப்படி மாதமாகலைன்னா இவங்க 2 பேரும் இப்படி தான் பேசுவாங்க, உனக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகவும் உனக்கு டைம் கொடுத்துட்டு போகிறாளுங்கடி, அதுக்காக இப்படிலாம் நீ காவேரியை இப்படி குத்தி காமிச்சிட்டு இருக்காங்க சரியா அப்படின்னு சொல்ல, பாட்டி அதுவும் உண்மை தானே, அவங்க பேசுனது தப்பாக இருந்தால் கூட காவேரி இப்போ வந்து 7 மாதம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி எதுவுமே நல்ல விஷயம் நடக்கலைன்னா கேட்க தானே செய்வாங்க, நம்ம இப்போ சென்னையிலேயே வாழ்ந்தாலும் எல்லா இப்போ லேடிஸுமே இந்த மாதிரி கேட்குறது கரெக்டு தான், அவங்க சொன்னதில் எனக்கு எந்த தப்புமே தெரியல, காவேரி இப்போ ஃபங்க்ஷனுக்கு காவேரியை கூட்டிகிட்டு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற 4 பேர் இதை கேட்டிருப்பாங்க, அப்போ மட்டும் நீங்கள் கோவம் வந்து இப்படிலாம் திட்ட முடியுமா என்ன, ஃபங்க்ஷன் வீடாச்சுன்னு சொல்லிட்டு பேசாமல் தானே வந்திருப்பீங்க, இங்கே உங்கள் வீட்டுக்கு வந்து இப்படி சொல்லவும் உங்களுக்கும் பொத்துக்கிட்டு வருதாக்கும் அப்படின்னு சொல்ல, ஏண்டி உங்கள் அப்பா அம்மாலாம் உனக்கு நல்ல வார்த்தையை சொல்லி கொடுத்தே வளர்க்கலையா, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பியா, யாரடா கோவப்படுத்தி பார்க்கலாம், யாரை மனசை கஷ்டப்படுத்தலான்னு தான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்தீங்க அனுப்பியிருக்காங்களா, போவியா உன் வேலையை பார்த்துட்டு, இங்கே யார் உன்னை கூப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி கேட்க உடனே இங்கே ராகினி, என்ன பாட்டி நான் உண்மையை சொன்னால் உங்களுக்கு என்ன கோவம் வருதா அப்படின்னு சொல்ல, நீ பேசினாலே எனக்கு கடுப்பாக தாண்டி ஆகுது அப்படின்னு சொல்ல, அங்கேருந்து வர்ற விஜய் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு, என்ன ஆரம்பிச்சிட்டா போல இவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியே வந்து எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காரு. இங்கே உடனே இந்த ராகினி, பாட்டி எனக்கு ஒன்று தோணுது நான் சொல்லவா அப்படின்னு கேட்க, நீ சொல்லாதேன்னு சொன்னாலும் நீ என்ன கேட்கவா போகிற, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி வந்து வேலை பார்த்துட்டு கேட்டுட்ருக்காங்க. இங்கே காவேரி அங்கிட்டு நின்று காய்கறி கட் பண்ணிக்கிட்டு இருக்க, பாட்டி நான் நினைக்கிறேன் இவங்களுக்குலாம் எதுவுமே நடக்கலைன்னு அப்படின்னு சொல்ல, பாட்டி உங்ககிட்ட இதை சொல்ல எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் வேறு வழி இல்லை, எனக்கு அஜய் வந்து ஒரு விஷயம் சொன்னதை வச்சு நான் யோசிச்சிருக்கேன், அது தப்பாக கரெக்டானலாம் எனக்கு தெரியலை, நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரியாக வருதான்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்ல, ஏடி உன் வயசுக்கு தக்கன பேசு சரியா, இது என்ன இப்படிலாம் அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல, பாட்டி நான் உண்மையை தானே சொல்கிறேன், உண்மையை சொல்கிறதுல என்ன அசிங்க வேண்டியது கிடக்கு, அஜய் சொன்னால் ஒரு வாட்டி இந்த மாதிரி விஜய் வந்து யாரையோ ரொம்ப உருக்கி லவ் பண்ணாராமே, அவங்கள மறக்க முடியாமல் ரொம்ப வருஷமாக கல்யாணமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு சுற்றிட்டு தெரிஞ்சாராம், இப்போ திடுதிப்புன்னு இல்லை 1 மாதத்தில் காவேரியோட லவ் ஏற்பட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணதா சொன்னான், எப்படி எங்கள் அண்ணன் இந்த மாதிரி காவேரியை லவ் பண்ணாருன்னே எனக்கு தெரியலை, இவ்வளோ கல்யாணமே வேணான்னு சொன்னவர் என்ன காரணத்துக்காக இவங்கள இப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னே தெரியலேன்னு சொன்னான், எனக்கு அப்போவே சந்தேகமாக தான் இருந்துச்சு, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்ல, என்னடி பேசிகிட்டு இருக்க நீ, காவேரி இப்போ சும்மா ஏதோ சோகத்தில் இருக்கிறதுனால சும்மா இருக்கா, இப்போ ஏதாவது சொல்லிட போகிறா, நீ ஃபஸ்ட்டு கிளம்புன்னு சொல்ல, உடனே எங்கள் காவேரி, பாட்டி எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுறீங்க, அவளுக்கு வாய் இருக்குன்னு எதையாவது பேசிகிட்டு இருக்கா, நீங்கள் எதுக்கு இப்போ நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க, பேசாமல் இருங்க, அவள் என்ன வேணாலும் சொல்லட்டுன்னு சொல்ல, இங்கே வெளியே நின்று இங்கே விஜய் கேட்டுக்கிட்டு இருக்காரு, அது தெரியாமல் இந்த ராகினி ஓவராக வாய் பேசிட்டு
நான் என்னமோ நினைக்கிறேன், விஜய்க்கு வந்து பழைய காதலியை மறக்கவே முடியாமல் இருக்கிறாருன்னு. அதனால தான் காவேரியோட குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபடலை போல பாட்டி. அதனால தான் 2 பேரும் இப்படி தனித்தனியாக தான் இருக்காங்க போல. வெளியே நம்மக்கிட்ட சும்மா நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பொண்டாட்டியை விட்டு கொடுக்காம இந்த விஜய் நடிக்கிறதும், புருஷனை விட்டு கொடுக்குறாம இந்த காவேரி நடிக்கிறதும் எல்லாமே நடிப்பு பாட்டி. மற்றபடி இவங்களுக்குள்ள ஒன்றுமே நடக்கலைன்னு தான் எனக்கு தோணுதுன்னு சொல்ல, உடனே எங்கள் பாட்டி, சரி அது சரி, இவ்வளோ விஷயம் நீ கண்டுபிடிச்சிருக்கிறியே, உங்கள் வாழ்க்கையில் எப்படி? நீயும் அஜய் என்ன ஒன்றா ஆயிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி கேட்க, என்ன பாட்டி இப்படி கேவலமாக கேட்குறீங்க? ஆ இப்போ உன்னைய கேட்டால் மட்டும் அது கேவலம், ஆனால் காவேரியும் விஜய் நீ கேட்டால் அது கேவலம் கிடையாது, அப்படித்தானே? முதல்ல நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணலைன்னு வைவேன், இப்போ தாத்தா கூப்பிட்டு உன்னை நான் என்னென்ன சொல்ல விடுவேனே தெரியாது, போயிடு, இப்போ விஜய் காதில் மட்டும் கேட்டுச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, பாட்டி இப்போ எதுக்கு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க? இவளோட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வர்றாங்க. உனக்கு இப்போ என்ன தெரியணும்? எங்களுக்கு ஏன் இன்னும் குழந்தை பிறக்கலை? நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோமா இல்லையா? இல்லை நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் தொடங்கிட்டோமா இல்லையா? இல்லை 2 பேரும் சும்மா தான் நடிச்சிட்டு இருக்கோமா? இதானே தெரியணும். இது தெரியலைன்னா உன் தலை இன்னைக்குள்ளே வெடிச்சிரும், அப்படித்தானே? என்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு உங்கள் அப்பனுக்கு ஃபோன் அடித்து சொல்லணும், அதானே? உங்கள் 2 பேருக்கு வேறு வேலையே இல்லையாடி அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே, ஏய் வாயை மூடிடு, எதுக்கு தேவையில்லாம் அப்படி பேசிகிட்டு இருக்க? நான் உண்மையை தானே சொல்கிறேன். உங்கள் 2 பேருக்கும் ஏதாவது நடந்திருந்தா இந்நேரம் நீ மாசமாக இருக்க மாட்டியா? இப்படியா இருந்திருப்ப அப்படின்னு சொல்ல, உடனே எங்கள் காவேரி, நாங்கள் சந்தோஷமாக இல்லாததை நீ பார்த்தியா? அப்புறம் என்னமோ சொன்னியே, அவர் இன்னுமே வந்து பழைய காதலியை தான் நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்க, உடனே ராகினி, அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் தான் பார்க்குறேனே, அப்பப்போ அவர் அப்படியே மூட் அவுட் ஆகி உட்காந்துடுறாரு, அப்படியே நீ வந்து ஏதாவது பேசினோன்னு அப்படியே அவரை டைவர்ட் பண்ணி கொண்டு போகிற, எல்லாமே எனக்கு தெரியத்தான் செய்யும். அவருக்கு இன்னுமே வந்து உன்னைய முழுசாக ஏற்றுக்கறலைன்னு தான் நினைக்கிறேன். உன்னைய யாருக்கு பிடிக்கும் ஃபஸ்ட்டு? அதுவும் அவர் லவ் பண்ண பொண்ணு ரொம்பவே அழகாக இருந்தாலாமே, அதே சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன். அப்படி அழகான பொண்ணை விட்டுட்டு உன்னைய போய் அவர் லவ் பண்ணுவாரா? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. அதனால தான் நீங்கள் 2 பேரும் இப்படி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகினி சொல்ல, உடனே எங்கள் காவேரி, எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடந்துக்குதுன்னு ஒட்டி கேட்குறது தான் உனக்கு வேலையா? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? நீ அஜயோட சந்தோஷமாக இருந்து நீ ஒரு பிள்ளைய அந்த வீட்டுக்கு பெற்று கொடுக்க வேண்டியது தானே? அதுக்கு உனக்கு வழி இல்லாமல் தானே நீ இப்போ என் வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருக்க? உனக்கு விஜயை பற்றி ஃபஸ்ட்டு என்ன தெரியும்? விஜய் என்னை எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுருக்காருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, உடனே எங்கள் பாட்டி, அப்படி சொல்லு காவேரி, நீ இப்போ பேசுகிற பார்த்தியா, இதுதான் கரெக்டு, அவளுக்கு நல்லா மூஞ்சி உடையிற மாதிரி நல்லா பதிலடி கொடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்ல, பாட்டி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, பேசாமல் இருங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு விஜயை பற்றி என்ன தெரியும்? விஜய் வந்து நார்மலான மனுஷங்க மாதிரிலாம் கிடையாது. அவர் அந்த கோயிலில் இருக்கிற சாமி மாதிரி, சரியா? என்னை அவர் எப்படி பார்த்துக்கிறாருன்னு உனக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு? எதுக்கு தேவையெல்லாம் அப்படி பேசிகிட்டு இருக்க? நீங்கள் 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணீங்களே, அந்த மாதிரிலாம் கிடையாது எங்களோட காதல், தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, உடனே வெளியே நிற்கிற விஜய் அப்படியே எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாரு. உனக்கு ஒன்று ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக அஜய் எந்த தூரத்துக்கு துடிச்சு போவார்னு தெரியாது, ஆனால் இப்போ எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வைவேன், விஜய் எந்த அளவுக்கு காயப்படுவார்னு எனக்கு நல்லாவே தெரியும், தெரியுமா? என்னைய வந்து விஜய் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தி பார்த்துட்ருக்காருன்னு. நாங்கள் குழந்தை இப்போ பெற்றுக்கிறலைன்னா அப்புறமாட்டிக்கு பெற்றுக்குருவோம். இன்னும் நாங்கள் லவ் பண்ணிவிட்டு இன்னும் ஒருத்தர் புரிஞ்சுட்டு குழந்தை பெற்றுக்கிறலான்னு கூட நாங்கள் நினச்சிருக்கலாம் இல்லையா? என்ன பாட்டி அப்படின்னு சொல்ல, கரெக்ட் நீ சொல்கிறது. நாங்கள் கல்யாணம் பண்ணும்போது கூட உங்கள் தாத்தா இதே தான் சொன்னார், இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் நம்ம குழந்தை பெற்றுக்கிறாமல் இருக்கலான்னு. நான் தான் அதை கேட்கவே இல்லை. அந்த மாதிரி கூட என் பேரன் சொல்லியிருப்பான் என் பேத்திட்ட, இந்த மாதிரி நம்ம இன்னும் கொஞ்ச நாள் ஜாலியாக இருந்துக்கிறலாம், அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிறலான்னு. அதுக்கு உனக்கு என்னடி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி கேட்க, உடனே எங்கள் காவேரி, பாட்டி அவளுக்கு பொறாம பாட்டி, அஜய் வந்து எந்த நேரமும் ஃபோனை குடைஞ்சிட்டு இல்லை தூங்கிட்டு இருக்கார்ல, ஆனால் விஜய் அப்படி இல்லைல்ல, என்னை எந்த நேரமும் என்னையே சுற்றிட்டு இருக்காரு, அதனால் எங்கள் 2 பேருக்குள்ள எதையாவது கொளுத்தி போட்டு வேடிக்கை பார்க்கணும்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல, இனிமேல் இங்கே பாரு, தேவையில்லாமல் விஜயை பற்றி பழைய காதலி நினச்சிக்கிட்டு இருக்காரு, அப்புறம் என் மேலே பாசம் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு எங்கள் வாழ்க்கைகளை ஏதாவது நீ சொல்லிக்கிட்டு இருந்த அவ்வளோதான் பார்த்துக்க. விஜய் காதில் மட்டும் இது கேட்டுச்சுன்னு வைவேன், உன்னைய உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார், தேவையில்லாத பேச்செல்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்ல, உடனே இந்த ராகினி,
ஓ! அப்படியா மேடம்? நீங்க 2 பேரும் காதலிச்சது பத்தாதுன்னு சொல்லிட்டு, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கலான்னு இருக்கீங்க. இத யாராவது காதுல பூ சுத்தியிருப்பாய்ங்க. அவங்க கிட்ட போய் சொல்லு சரியா? எனக்கு உன்னைய பத்தி நல்லாவே தெரியும். ஆ உன் வாய் வந்து எது எதுக்கெல்லாம் பொய் சொல்லும், எப்படியெல்லாம் நீ பொய் சொல்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத வந்து பாட்டி வேணா நம்பியிருக்கலாம். ஆனா நான் கண்டிப்பா நம்பல. நிச்சயமா நம்பல. உங்க 2 பேருக்குள்ள வேற என்னமோ இருக்கு. அதனால தான் 2 பேரும் இன்னுமே சும்மாவே இருக்கீங்க. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. "என்ன காவேரி நான் சொல்றது கரெக்டு தானே?" அப்படின்னு சொல்ல, இங்க தடுமாறுற காவேரி அப்படியே முழிச்சு போய் நிக்க, உடனே உள்ள வர்ற விஜய், "என்ன காவேரி என்ன சொல்றா இவ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "இல்லைங்க ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே எங்க பாட்டி, "இல்லைப்பா இந்த 2 பேரும் வந்து பேசிட்டு போனாங்கல்ல, அதனால உங்க 2 பேருக்கும் குழந்தை இல்லை. உங்க 2 பேருக்குள்ள எந்த உறவுமே கிடையாது. நீ இனிமே அந்த பழைய பொண்ணு வெண்ணிலாவை தான் நினச்சிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே பழிய போடுறா அந்த ராகினி. அதுக்கு தான் காவேரி நல்லா டோஸ் விட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல, உடனே எங்க விஜய், "ஏன் ராகினி, இப்போ எங்களோட வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலைன்னா உனக்கு என்ன மண்டை வெடிக்க போதா? நாங்கள் எப்போ வேணாலும் குழந்தை பெற்றுக்குருவோம், எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கிருவோம். எங்கள் வாழ்க்கையை பற்றி நாங்கள் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அஜயே உன்கிட்ட இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி மறைச்சு உன்னைய கல்யாணம் பண்ணியிருக்கான். இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்தே உன்னால் மீள முடியல. இதில் வேற இன்னும் நீ பழைய மாதிரி இருக்கிற மாதிரியே நினச்சிட்டு இந்த வீட்டில் ரொம்பவே ஆடாத. அதுவும் காவேரி கிட்டேலாம் கொஸ்டின் கேட்குற அளவுக்கு நீ இந்த வீட்டில் ஒரு ஆளே கிடையாது. நீயே எங்கள் வீட்டில் ஒண்டிட்டு இருக்க. இதில் கேள்வி மேலே கேள்வி எப்படி நீ காவேரியை கேட்கலாம்? காவேரி தான் உன்ட்ட கேள்வி கேட்கணும். ஏன்னா இந்த வீட்டில் முழு உரிமையுமே வந்து காவேரிக்கு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது உன்கிட்ட ஏதாவது கொஸ்டின் தான் காவேரி கேட்கணுமே தவிர, நீ எந்த வார்த்தையுமே பேசக்கூடாது. ஒரு ஓரமாக இருந்து நாங்கள் போடுற சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரு ஓரமாக இருந்து எந்திரிச்சிட்டு போகிற வழியை மட்டும் பாருங்கள் புருஷனும் பொண்டாட்டியும். சரியா? அப்படின்னு சொல்ல எங்கள் ராகினிக்கு கோவம் தாங்க முடியலை. ச்சீ, நம்மளை இப்படி கேவலப்படுத்துகிறானே. இப்படி அஜய் ஒரு வேலைக்கு போனால் நம்ம எதுக்கு இவன்கிட்டலாம் அசிங்கப்பட்டு நிற்க போகிறோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். என்னம்மா நான் சொல்கிறது கரெக்டு தானே? இந்த வீட்டில் நீயும் அஜயுமே ஒரு ஓசிச்சோறு. இதில் என் பொண்டாட்டி தான் அந்த வீட்டுக்கே மகாராணி. அப்படி இருக்கும்போது அவகிட்ட எதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்டுட்ருக்க? ஏன் காவேரி, இவகிட்டலாம் எதுக்கு நீ பதில் சொல்லிகிட்டு இருக்க? ஃபஸ்ட்டு உன்னைய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஆமாம் இவகிட்டலாம் பதில் சொன்னேன்னா உன்னைய தானே நான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல, சாரிங்க இனிமேல் இவ எது கேட்டாலும் நான் பதிலே சொல்ல மாட்டேன். அப்படி தான் இருக்கணும். இவெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஆளே கிடையாது. பாட்டி தேவையில்லாமல் இவகிட்டலாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. சரி என்ன சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே கோவமாக கிளம்புற ராகினி, இந்த அஜய்னால தான் எல்லாமே, நம்மளுக்கு இந்த வீட்டில் எந்த மரியாதையுமே இல்லை. நான் ஒரு ஓசி சோறுன்னு வேற சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேகமாக நடந்து ரூம்குள்ளே போகிறவங்க அஜயை போய் பார்க்குறாங்க. அஜய் எப்பவும் போல் பெட்டில் உட்காந்துட்டு கேம் விளாண்டுட்டு இருக்க. அஜய் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன ராகினி கேம் விளாண்டுட்டு இருக்கேன்னு சொல்ல, இங்கே ஓடின ஓட்டத்தில் ஃபோனை பிடுங்கி கீழே தூக்கி வீசுகிறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? உங்கள் அண்ணன் எங்கே என்னைய ஓசி சோறுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ இங்கே உட்காந்து கேம் விளாண்டுட்டு இருக்க. நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் தானே எனக்கும் இந்த வீட்டில் மரியாதை இருக்கும். கொஞ்சம் கூட உனக்கு அறிவே கிடையாதுன்னு சொல்ல, இங்கே அஜய், எனக்கு நானும் ஒவ்வொரு இன்டர்வியூவாக தான் போய்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு யாருமே வேலை தர மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு ஒவ்வொரு இன்டர்வியூவாக போயிட்டுருக்க? உங்கள் அண்ணன் கையில் விழுந்தா அது எப்படியாவது அந்த ஆஃபீஸில் போய் சேர்ற வழியை பாரு. என்னைய வெறுக்கிற மாதிரி எப்படியாவது பேசி இந்த மாதிரி நான் ராகினியை வந்து அடக்கி வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடிச்சாது, அண்ணா எனக்கு எப்படியாவது வேலையை கொடுங்கன்னு அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போய் நீ நுழைய வேண்டிய வழியை பாரு. உன்னைய வச்சு நான் எவ்வளோ பெரிய திட்டம்லாம் போட்டு வச்சுருக்கேன். நீ இப்படி உட்காந்து கேம் விளாண்டுட்டு இருக்க. நீ என்னை வெறுக்கிற மாதிரி உங்கள் அண்ணன்ட்ட பேசி நான் கண்டிப்பாக ஒழுங்காக இருப்பேன், இனிமேல் நல்லா வேலை பார்ப்பேன் அப்படி இப்படின்னு உங்கள் அண்ணன்ட்ட பேசி ஃபஸ்ட்டு உங்கள் அண்ணன் ஆஃபீஸ்க்குள்ளே நுழைய பாருன்னு சொல்ல, இங்கே உடனே அஜய், இங்கே பாரு ராகினி, இதெல்லாம் தேவையில்லாதது. கண்டிப்பாக அவர் என்னைய ஆஃபீஸ்க்கே வர வேணான்னு சொல்லியிருக்காரு. இப்படி இருக்கும்போது நான் எப்படி போய் கேட்க முடியும்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது அஜய், நீ கண்டிப்பாக அந்த ஆஃபீஸில் தான் போய் வேலை பார்க்கணும். அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்தா தான் உங்கள் அண்ணியவும் இந்த உங்கள் அண்ணனையும் ஒரு வழி பண்ணலாம். அவர் கையில் இருக்கிற எல்லா சொத்தையுமே நம்ம பேருக்கு எழுதி வாங்குறது தான் நம்மளோட முதல் திட்டமே. என்னை ஓசி சோறுன்னு சொன்னார்ல, அவரோட சொத்தையெல்லாம் நம்ம பிடுங்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்ல, இங்கே அஜய் நினைக்கிறாரு காவேரி குடும்பத்துக்கு அவங்க அப்பன் செஞ்சது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ விஜய் அண்ணாவோட சொத்தை ஃபுல்லாக இவ பறிக்கணும்னு நினைக்கிறாளே. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. இது மட்டும் விஜய் அண்ணாவுக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், நம்மளை தொலைச்சிருவார். இவளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்ல, அஜய் நான் சொல்கிறத நீ செஞ்சால் தான் நான் உன் கூட வாழவே செய்வேன், இல்லைன்னா அந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருப்பேன்னு சொல்ல, இல்லைம்மா நீ அப்படிலாம் பண்ணிடாத.
கண்டிப்பாக நீ என் கூட தான் இருக்கணும். நான் கண்டிப்பாக நீ சொல்கிறத செய்கிறேன். நான் நாளைக்கே வந்து விஜய் அண்ணாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஜய் சொல்ல, இப்போ தான் நீ என்னோட அஜய் அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தை பிடிச்சி கிள்ள, உடனே இங்கே அஜய் இவகிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு பெரும் பாடாக இருக்கேன்னு தலையிலேயே அடிச்சுக்கிறாரு.